கடந்த சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக ஒரு புது அபிஷேகம் என்கிற தலைப்பிலே ஆவியானவருடைய புது அபிஷேகத்தை குறித்து பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அதன் பின்பு பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற அனுபவம் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வரும் பொழுது அவரே நம்மை நடத்துகிறவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இன்றைக்கு பெரிய கேள்வி என்ன என்று சொன்னால், நான் அடுத்த அடி எந்த பக்கத்தில் எடுத்து வைப்பது, எந்த வழியிலே நான் சென்றால் நல்ல வழியாக இருக்கும் என்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். அதுதான் ஆவியானவரை நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆகவே ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1 வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியில நடக்கும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி ஆவியில நடக்கிற வாழ்க்கை என்ன என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பவைகளை குறித்து நம்ம தியானித்தோம். எல்லாருக்கும் ஒரு சரீரம் இருக்கிறது, நமக்குள்ளாக ஒரு ஆத்துமா இருக்கிறது, நமக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆத்துமா உலகத்தின் காரியங்களை மாத்திரமே எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கும். மற்ற மனிதர்களை குறித்து எடை போட்டு அவர்களை குறித்து நிதானித்து இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை குறித்து இந்த மனம் நம்முடைய உணர்வு பூர்வமாக நமக்கு பல காரியங்களை, தகவல்களை சொல்லிக் கொண்டே இருக்கும். உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இப்படித்தான் நடக்கும் என்பதை குறித்து நம்முடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு டாக்டர்கள் சொல்லுவதை கேட்டு அது லாஜிக் மூலமாக நம்முடைய இருதயத்தில் உள்ள உணர்வு பூர்வமாக இது எந்த விதத்தில் சென்றால் சரியாக இருக்கும் என்பதை குறித்து நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஆத்துமா. நம்முடைய ஆத்மாவில் செயல்படுகிறது தான் நம்முடைய மனம், அதில் செயல்படுகிறது தான் நம்முடைய விருப்பம், சுய விருப்பங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவிலே கூட்டி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மாவினாலே நடக்கிற அநேகர் உண்டு. எல்லா ஜனங்களும் இந்த ஆத்மாவில் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். நமக்குள்ளாக இருக்கிற ஆவி என்ன செய்கிறது? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளாக இருக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆவி என்ன செய்கிறது? தேவனுக்குரியவைகளை யோசித்து பார்க்கும். தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம்தான் யோசித்து பற்றி கொள்ளும். உலகம் என்ன சொன்னாலும் சரிதான், இந்த ஆவி கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரமே ஏற்றுக்கொள்ளும். நாம முடிவு செய்யும் பொழுது அநேக சமயங்களிலே இந்த ஆவிக்குரியவர்களை முடிவு செய்யாதபடியாக ஆத்துமா சொல்லுகிறது நல்லது என்பதாக எண்ணி முடிவு செய்து விடுகிறோம். ஆகவே தான் தவறான காரியங்களை பல சமயங்களில் செய்கிறோம். ஒரு மனிதனை குறித்தோ ஒரு மனுஷியை குறித்தோ இவங்க இப்படி நினைக்கிறார்கள், இவர் என்னை குறித்து தவறாக நினைக்கிறார்கள், எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்பதாக தவறான எண்ணங்களை இந்த ஆத்துமா நமக்குள்ளாக சொல்லும். பல சமயங்களில் அதை பார்த்தால் அது நியாயம் தானே, அப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதாக நமக்கு தோன்றும். ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் நிதானித்து ஆவியிலே கர்த்தரோடு கூட நம்ம பேசினால் போதும், ஆவியானவர் நம்மை நடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை அவர் நமக்கு காண்பித்து தருவார். தாவீது அதிலே தவறு செய்தார். அவர் என்னுடையவர்கள் யார், எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் யார் என்பதனாலே அவர் தவறு செய்து ஒரு சாபத்தை இஸ்ரவேல் தேசத்து மேலாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. இதை குறித்து தான் வேதம் என்ன கற்றுத் தருகிறது? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அதாவது என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கிற காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய ஆத்மா சொல்லுகிற காரியம் இருக்கிறது. அதற்கு நான் ஒரு நாளும் செத்து என்னுடைய ஆவிலே நான் பிழைத்திருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆத்மா மரித்து போய்விட்டது, என்னுடைய ஆவி இப்பொழுது கர்த்தருக்காக உயிரோடு இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். இதுதான் ஆவியில நடக்கிற ஒரு ரகசியம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்கு உட்பட்டால் நடக்கும் பொழுதுதான் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. ஆகவே தான் இந்த ஆவியில நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம அதிகமாக வந்து ஒவ்வொரு நாளுமாய் இந்த ஆவியில நடப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து விசேஷமாக கவனித்து கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அதை கவனித்து கேட்டு நம்முடைய ஆத்துமாவை அந்த வார்த்தைகளை நான் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆவிக்கு கீழ்பட்டு இருக்கும். ஆக நம்ம ஜெபிக்க வேண்டிய இப்படி, கர்த்தாவே என்னை ஆவிக்குரியவனாக மாற்றும். என்னுடைய சரீரம் என்னுடைய ஆத்மாவுக்கு கீழ்பட்டு இருக்கிறது, என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆவிக்கு எப்பொழுது கீழ்பட்டு இருக்க வேண்டும், என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக நம்ம தியானித்தோம் கடந்த வாரத்திலே, நீங்கள் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்பதாக வேதம் சொல்லி தருகிறது. அது எப்படி அழிப்பது? அதுதான் மாம்சத்தின்படி எடுக்கிற முடிவுகளை அறிந்து கொண்டு அவைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுவது.
எந்தெந்த காரியங்களை மாம்சத்தில் முடிவு செய்திருக்கிறோமோ, நம்ம ஆத்துமா சொல்லுகிறதை கேட்டு முடிவு செய்திருக்கிறோமோ, ஆவியானவர் சொல்லுகிறதை கவனியாதபடி நம்முடைய ஆத்துமா சொன்னதை மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்திருக்கிறோமோ, அதில் மாற்றிக்கொள்ளுவது, அந்த கிரியைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது, இந்த ஆவியானவருக்குள்ளாக அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது நாம் ஆவியிலே நடக்கிறோம். அப்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கு அந்த செய்தியை தொடர்பாக நம்ம தொடர்ந்து இந்த ஆவியில நடத்தப்படுகிற அனுபவத்திலே கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமான உன்னதமான படிகளை வைத்திருக்கிறார். எப்படி ஆவியானவரிடத்திலே கவனித்து கற்றுக்கொள்வது, ஆவியானவர் சொல்லுகிறதை எப்படி கேட்டு கற்றுக்கொள்வது என்பதை குறித்து நம்ம தியானித்து அதன் பின்பு அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ ஒரு எதிர்பார்ப்போட தவிர இன்றைக்கு இந்த ஆவியானவரை நடத்துகிற வழியிலே என்னை ஒரு புதிய படிக்குள்ளாக கொண்டு வரும், ஆவியானவருடைய வார்த்தைகளை கேட்கிறதில்லை என்னை புதிய படிக்கிறதுக்குள்ளாக என்னை கொண்டு வரும் என்கிற ஒரு தேவையோடு எதிர்பார்ப்போடு நம்ம ஜெபத்தோடு காத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாராம்? இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இதுதான். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் ஏமாற்றமான வழியில நம்ம நடத்துவது இல்லை, நம்மை தவறான பாதையில நடத்துவது இல்லை. அவர் எப்பொழுதுமே சத்திய ஆவியானவர் நம்ம நடத்துவார். இன்றைக்கு அந்த ஆவியானவருக்குள்ளாக அர்ப்பணித்து இந்த சத்திய பாதையை நடப்பதற்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஒத்தாசைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, இந்த ஆவியானவருடைய ஆரம்பத்தை குறித்து நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த புதிய ஏற்பாடு திடீரென இந்த ஆவியானவர் வந்து விட்டாரோ என்று நம்ம யோசித்து பார்த்தோமானாலும் கூட இந்த ஆவியானவரை குறித்து பல காரியங்களை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது முதலாவதாக இந்த ஆவியானவரை குறித்து பேசினவர் இயேசு கிறிஸ்து அல்ல. இந்த ஆவியானவரை குறித்து முதலாவதாக பேசினவர் யோவான் ஸ்நானகன். அவர் தான் முதலாவதாக இந்த ஆவியானவரை குறித்து அவர் பேசினார். பல சமயங்களில் அதை குறித்து நம்ம யோசிப்பதில்லை. இயேசுவை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 53 நமக்கு நன்றாக தெரியும், இயேசுவின் வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் நடுவிலே ஒரு சிறிய கட்டமாக யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லுகிற காரியத்தை சில சமயங்களில் யோசிக்க மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை சொல்லாமல் இருந்தாலும் கூட எல்லா ஜனங்களும் பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார்கள். இந்த யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆனால் இவரை குறித்து அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கிறது என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவங்களாம் வந்து சொன்னாங்க, இந்த யோவான் ஒண்ணுமே அற்புதம் செய்யலப்பா, ஆனா பாருங்க இவரை பத்தி என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாம் சரியா இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியே நடக்குது என்று சொன்னார்கள். அப்படி என்ன சொன்னார் இந்த யோவான் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த யோவான் சொன்னதை, இயேசுவை குறித்து சொன்ன ஒரு காரியத்தை 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். பார்க்கும் பொழுது இயேசுவின் வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் சில காரியங்கள் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் குறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் சில சுவிசேஷத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, 4 சுவிசேஷங்களும் காணப்படுகிறது இல்லை. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விசேஷம், யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொன்ன இந்த ஒரு விஷயம் 4 சுவிசேஷங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம், இந்த இயேசு என்று ஒருவர் வரப்போகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இந்த காரியத்தை முன்னறிவித்தவர் யோவான் ஸ்நானகன் தான். எல்லாரும் கேட்கும்படியாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஏதோ தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், உங்களுடைய பாவங்கள் நீங்கி நீங்கள் பாவ நிவர்த்தி செய்யப்படுவதற்காக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை விட உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் ஒன்று உண்டு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானஸ்நானம். அதை கொடுக்கிறவர் நான் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற வேறு ஒருவர் வரப்போகிறார், அவரை குறித்து தான் நான் சாட்சி கொடுக்க போகிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதே காரியத்தை மார்க்கு எழுதும் சுவிசேஷம் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே மார்க்குவும் எழுதுகிறார். மார்க்குவும் மத்தேயுவும் லூக்காவும் யோவானும் யோவான் ஸ்நானகன் அல்ல, ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை அறிந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே சொல்லி இதை கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று சொன்னதினாலே அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள். மார்க்கு 1:8 சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் சொல்லுவதாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து அவர் சொன்ன காரியம், இவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்பதுதான் அவர் மேலே விழுந்த ஒரு கடமை, அதுதான் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பணி. அப்ப நாம இயேசுவை விசுவாசித்தோம் என்று சொன்னால் இந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன, அவர் வந்ததற்கு முகாந்திரம் என்ன, அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார் என்றுதான் யோவான் அவரை குறித்து சொன்னார். அதோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் அப்படியாய் சொல்லுகிறார். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக
நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அதே காரியத்தை சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 26 27 வசனங்கள், அதோடு கூட 32 33 வசனங்களை பார்க்கும் பொழுது அதே காரியத்தை சாட்சியாக அவர் சொல்லுகிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் என்னை ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார், அப்படியே நான் கண்டு சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ யோவான் வந்தப்போ அவருக்கு வாழ்க்கையில் உடனே தான் அவரோட வாழ்க்கையை தேவையாக இருந்தது. யாருப்பா பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்க போறாரு? அவரை நான் அறிமுகப்படுத்த வேண்டும், அவளை உலகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டும், அதற்கு வழிகாட்டியாக நான் இருக்க வேண்டும். அதுதான் கொடுக்கப்பட்ட ஒரே ஊழியம் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவர் செம்மையாய் செய்து முடித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருக்காக சொல்லப்பட்ட காரியம், அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வருகிறார் என்று சொல்லி. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த உடனே அவர் சொன்ன காரியம் ஒன்றுதான், நான் உங்களுக்கு அக்னியினால ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறேன், இந்த உலகத்தில் அக்னியை ஊற்றும்படியாக வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு சொன்னார். நான் தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், ஆனால் நான் மரிக்கிற வரைக்கும் அந்த ஞானஸ்நானம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் மரித்து உயிரோடு எழுந்த பின்புதான் கொடுக்க முடியும் என்பதாக அவர் சொல்லுகிறார். லூக்கா 12:49 இயேசு சொன்ன காரியம், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் அதற்கு முன்பாக நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரைக்கும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்பதாக இயேசு சொன்னார். ஆக யோவான் சொன்னது இயேசு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி, இயேசு சொன்னது நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், அதன் பின்பு அக்னி அபிஷேகம் உங்களுக்கு வரும், அதற்காக நான் இப்பொழுதே நெருக்கப்படுகிறேன் என்பதாக இயேசு சொன்னார். இயேசுவின் கடைசி ஊழியரின் கடைசி நாட்கள் வந்த பொழுது அவர் தன்னுடைய சீஷரோடு பேசும் பொழுதுதான் சொல்லுகிறார், நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன், நான் அடுத்த அடி என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன், பிளான்லாம் நான் தான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த பட்டணத்தை போங்க என்று சொல்லுகிறேன், இந்த இடத்துல போய் கழுதையை கட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வருகிறேன், ஆனால் சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்ல காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார், அவர் வந்து உங்களை நடத்துவார் என்று சொல்லி, அந்த பரிசுத்த ஆவி நடத்துதலின் வாழ்க்கைக்காகத்தான் நாம் இப்பொழுது பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதற்காகத்தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஆவியானவரை கொடுப்பதற்காக. அவர் சொன்ன காரியம், வாக்குத்தத்தம் பண்ணின காரியம், இந்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார் என்பதாக, அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அதைப்படி தொடர்ந்து படித்துக்கொண்டே வரும் பொழுது இயேசு இப்பொழுது மரித்து விட்டார், அவர் உயிரோடு எழுந்து விட்டார், சீஷர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் 20 அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களிலே அவர் எல்லா சீஷரையும் அழைத்தவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு கூட மரித்து உயிரோடு இருந்த இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க கேட்டு பாருங்க, யோசித்து பாருங்க, இந்த சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இயேசு உயிரோடு வந்திருக்கிறாங்களாம், பல கேள்விகள் இருந்திருக்கும். இவர் ஆவியா, இவர் சரீரமா, இவர் தொட முடியுமா, இவர் சாப்பிடுவாரா மாட்டாரா, கதெல்லாம் பிடிக்கும் உள்ள வந்திருக்கிறாரே, இவர் இப்போ பேயா பிசாசா எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அப்போ இயேசு அந்த சரீரத்தை பாருங்க, உயிர் தொழிலின் மேன்மையான சரீரத்தை அவர் காண்பிக்கிறார். இந்த சரீரம் சுவர்களுக்குள்ளாக கடந்து செல்லுகிற ஒரு சரீரம், இந்த சரீரம் மற்றவர்கள் பார்க்கத்தக்கதான ஒரு சரீரம், தொட்டு உணரத்தக்கதான ஒரு சரீரம், உணவை சாப்பிடுகிற ஒரு சாதாரணமான சரீரம் போல இருக்கிற ஒரு சரீரம், ஆனாலும் உயிர் தொழுதல் மகிமையோடு கூட பாதாளத்துக்கு இறங்கி சென்று பரலோகத்துக்கு ஏறி போகிற ஒரு சரீரம். அந்த சரீரத்தோடு கூட தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சீசனை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் மேல் ஊதி அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை இருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தர் இப்பொழுது ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு தருகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை தருகிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஊதுகிறார். அவர் ஊதின உடனே அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? அவங்க பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? பெற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி வந்து விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ளாக வந்து கிரியை செய்கிற அந்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் தான். இயேசு நமக்குள்ளாக வரும் பொழுது ஆவியானவரோடு கூட சேர்ந்து நம்மோடு கூட வந்து தங்கி இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறார்கள், மாறிவிடுகிறார்கள். ஆனா அதோடு இயேசு நின்று விடவில்லை. இதெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். 40 நாட்கள் வரைக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தினாராம். இந்த 40 நாட்களுக்குள்ளாக இயேசு அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிவிட்டார். இப்போ 40 நாள் வந்து விட்டது. அதுதான் இயேசு பரலோகத்துக்கு ஏறி போன ஒரு நாள். அப்போ இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் தம்மை வெளிப்படுத்தினார். 40வது நாளில் ஒலிவ மலைக்கு சென்று எல்லா சீஷர்களும் பார்த்திருக்க அவர் முன்பாக பரலோகத்துக்கு ஏறி போகிறார்.
அப்ப ஏறி போகும்போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் சொல்லுகிறது. யோசித்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4வது வசனம். அவர் சொல்லுகிறார், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி ஏற்கனவே அவர்களுக்குள்ளாக வந்து விட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இயேசு அவர்கள் மேல் ஊதி சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுது வேறு ஒரு அனுபவத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறார். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக இந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்பதாக அவர் சொல்லுகிறார். எல்லாரும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான், மனம் திரும்பினவர்கள் தான், தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்தவர்கள் தான், இயேசுவோடு நடந்தவர்கள் தான், பரிசுத்த ஆவியின் நிறைவை இயேசு ஊதி பெற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம் வித்தியாசமான ஒரு அனுபவம். இது எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? இயேசுவை அதை குறித்து தொடர்ந்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியிலிருந்து வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். You shall receive power when the Holy Spirit comes upon you. இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை வழிநடத்துகிற ஆவியானவராக தான் இருந்து கொண்டிருப்பார். ஆனால் இப்பொழுது இந்த ஞானஸ்நானத்துக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எதற்காக? பூமியின் கடைசி வரை எனக்காக சாட்சிகளாக நிற்பதற்காக நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் நடத்துகிற வழியில போகணும்னா உங்களுக்கு தேவனுடைய வல்லமை தேவை, தேவனுடைய பலன் தேவை. அது இல்லாமல் நம்ம சென்று விட முடியாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினாலே இவளை செய்து முடிப்பதற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டுமா? நம்ம போகிற இடத்துல ஒரு போராட்டங்களை கொண்டு வர பிசாசின் ஆவியானவர் தான், அசுத்த ஆவிகள். ஆனா பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா போதும், நாம் அவர்களை ஜெயம் பெற்று விடலாம். அதுதான் வல்லமையாய் நிரம்பி கர்த்தருக்காக நிற்கிற ஒரு ஊழியம். லெஸ்டர் சமுரால் என்கிற ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் நிர்மாணித்த லெஸ்ஸி என்கிற ஒரு ஊழியம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. LESE என்று சொல்வார்கள், லெஸ்டர் சமுரால் எவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் என்று சொல்லி இன்றைக்கு அது பணியாற்றி வருகிறது. உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு செல்கிறது. லெஸ்டர் சமுரால் அவருடைய ஊழியத்து மூலமாக செய்யப்பட்டது. நாங்கள் 2002வது ஆண்டிலே முதலாவதாக ஒரு ரேடியோ நிகழ்ச்சி ஆரம்பித்த பொழுது நாங்கள் பார்த்தேன், எந்த இடத்துல ரேடியோவில் போகலாம், என்ன செய்யலாம் பார்த்தபோது இந்த லெஸ்டர் சமுரால் அந்த ஆர்கனைசேஷன் மாத்திரம் அவங்க கிட்டத்தட்ட 150 தேசங்களுக்குள்ளாக அவருடைய ஒளிபரப்பு சென்று கொண்டிருந்தது. அவங்க மூலமாக நாங்கள் சென்றோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வந்து ஏர்டைம் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உலகத்தில் 10-40 கண்ட்ரீஸில் எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் முதலாவதாக அந்த ஊழியர்களை நடத்தினார். அப்போ அப்படியே செய்யப்பட்ட ஒரு ஊழியர். அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே கர்த்தர் அவர் மூலமாக பல காரியங்களை செய்து கொடுத்தார். அவர் இங்கிருந்து கிளம்பினாராம், அமெரிக்க தேசத்தில் இருந்து தன்னோடு கூட ஒரு இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு எவாஞ்சலிஸ்ட் அசோசியேஷனை கூட சேர்த்துக்கொண்டு நம்ம எல்லாம் பல தேசங்களுக்கு சென்று கர்த்தருக்கு இந்த ஊழியம் செய்யலாம் என்று போனாங்களாம். முதலாவதாக ஆஸ்திரேலியா சென்றார்கள், ஊழியம் செய்தார்கள். நியூசிலாந்து சென்றார்கள், ஊழியம் செய்தார்கள். ஒன்றா செய்து கொண்டு வந்து இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ காங்கோ என்கிற இடத்துக்கு வந்தாங்க. அந்த காங்கோ எங்கள் இடத்துல பெரிய ஒரு சபை கூடி இருந்தது. இப்போ அமெரிக்காவில் யாரோ வந்திருக்காரு, ஒரு ப்ரீச்சர் வந்திருக்காருனா எல்லாரும் கூடி வந்துடுவாங்க. அதனால் இவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. இவரை முன்னால் உட்கார்ந்துருக்காராம். உட்கார்ந்து பார்த்தா எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய கூட்டமாக மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் முன்வரிசையில் திடீர்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சிறு ஒரு இளம் பெண் என்று சொல்லலாம், ஒரு டீனேஜர் என்று சொல்லலாம். அந்த சிறு பெண் ஒரு பாம்பை போல நெளிந்து கொண்டிருக்கிறாள். இங்கே இருந்து அங்கே வரைக்கும் பாம்பை போல நெளிந்து வருகிறாள். வாயில இருந்து பச்சையாக ஒரு திரவம் வழிந்து கொண்டு இருக்கிறது. அவள் அது கூட தெரியாதவளாக அவள் இங்கிருந்து அங்கே போகிறாள், அங்கே இருந்து இங்கே வருகிறாள். ஜனங்கள்லாம் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க, யாரும் அவளை கண்டு கொள்ளவில்லை. எல்லாரும் மேலே பார்த்து ஆராதித்து கொண்டிருக்க அந்த சிறு மகள் வந்து கொண்டு இருக்கிறாள். இவர் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் பார்த்தது இல்லை, ஒரு பிசாசின் கிரியைகளை அவர் பார்த்தது இல்லை. அவர் நினைத்ததெல்லாம் கர்த்தாவே நாங்கள் ஒரு சுவிசேஷம் சொல்லணும், அந்த பொண்ணை உட்கார வைங்க என்று கர்த்தர் ஜெபம் பண்ணுறாரா? கர்த்தர் நாம நீ போய் உட்கார வைங்க கர்த்தர் சொல்கிறாரு. நான் இங்கே உட்கார வைக்க முடியும்? அங்கே எல்லாம் மேடையில் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் கொயர் இருக்கிறாங்க, யாரும் ஒன்றும் செய்யவில்லை. அங்கே போதர் உட்கார்ந்துருக்கிற அவர் ஒன்றுமே செய்யவில்லை. ஏதோ படி இன்டர்வியூன்ட்டா. அப்போ இவர் எப்பொழுதுமே நடக்கிறது போல அங்கே நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சிறு பெண் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாள் என்பதாக அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன செய்வதற்கு தெரியல. அதை பின்பு செய்தி கொடுக்க அவர் வந்த உடனே இந்த பொண்ணு இப்படி போய் நான் எப்படி செய்தி கொடுக்க அவருக்கு தெரியல. உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், யூ கெட் யுவர் செல்ஃப் அப் அண்ட் சிட் டவுன். அவ்வளோதான் சொன்னாராம். அந்த பெண் அப்படியே எழுந்தாள், வாயை துடைத்தாள்,
சென்று முதல் இடத்தில் சென்று உட்கார்ந்து கொண்டான். சும்மா சாதாரணமாக மக்கள் போல் உட்காரவில்லை. அது ஒரு மம்மியை போல அசையாமல் அப்படியே ஒரு ஸ்டிஃபாக அப்படியே நேரே பார்த்து கொண்டு அந்த சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து அமர்ந்து கொண்டாள். அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 40 நிமிஷம் பிரசங்கம் சென்று முடிந்தது. அதை முடிந்த பின்பு அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆவியானவரை தூண்ட ஆரம்பித்தார். அப்ப அந்த மகளை பார்த்து சொன்ன காரியம் இதுதான், நீ இயேசுவின் நாமத்தில் விட்டு வெளியே போ என்று சொன்னார். அவ்வளவுதான். அந்த பெண்ணுக்கு உடனடியாக பரிபூர்ணமான சுகம் உண்டாயிற்று. கண்களிலே மாற்றம் வந்தது, அவருடைய வாயிலே மாற்றம் வந்தது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து பேச அவள் சொந்த மொழியிலே பேச ஆரம்பிக்கிறாள். அப்போ அவங்களை பார்த்து அவர் கேட்கிறாள், என்ன சொல்லுகிறாள் அந்த மகள் என்று கேட்ட உடனே அவள் கேட்கிறாள், நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்கிறாள் என்று சொன்னாங்களாம். அப்போ வேறு ஏதோ ஒரு விதமாய் ஆட்கொள்ளப்பட்ட அந்த மகளுடைய வாழ்க்கையில் விடுதலை வருவதற்கு என்ன காரணம்? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம் தேவை. அப்போ இயேசு சொன்ன காரியம் இதுதான், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதுக்காக பலன் உங்களுக்கு தரப்படுகிறது? எனக்கு சாட்சிகளாக நிற்பதற்காக, எனக்கு சாட்சிகளாக நிற்பதற்காக. இயேசுவின் நாமத்தினாலே நான் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்வதற்காக உங்களுக்கு இந்த அபிஷேகம் தரப்படுகிறது. எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே எனக்கு வேண்டும், இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தருவார். அப்போ அந்த லெஸ்டர் வாழ்க்கையிலே அவருக்கு புரிந்து கொள்ள முடியலை. வீட்டுக்கு வந்தாராம். அவரோட நண்பரை பார்த்து சொன்னாராம், இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக நடந்தது, எத்தனை பேருக்கு நான் செய்த ஊழியம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல, நாளைக்கு என் கூட வந்தால் 4 பேர் கல்லை கூட எடுத்து தெரியுவாங்க போல தெரியுது என்று சொன்னாராம். உடனே அவர் கேட்டாராம், கூட வந்தவர், சரி என்ன நடந்தது என்று சொன்னாராம். சொன்னால் ஒருவேளை அது உண்மையாக தான் கர்த்தராக தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டாராம். அதன் அடுத்த நாள் வேறு இடத்துக்கு போனாங்க, வேறு ஒரு தேசத்துக்கு போனாங்க. இவர் நினச்சா சரி அங்கே அவ்வளோ நடந்திருக்குது, இது வேறு இடம் சொல்லி வந்தாராம். அங்கே பார்த்தா எல்லா மக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. நடுவில் நடந்து ஒரு நடைபாதையில் கூட சேர்ஸ் போட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. நடக்கக்கூட இடம் இல்லை. இருக்கிற நடைபாதையில் சேர்ஸ் போட்டாங்க. ஒரு சின்ன இடந்தாக்கு சைடில் தான் நடந்து போகணும், மேடைக்கு போகணும். ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இவர் சரியாக நடந்து கொண்டு வந்த பொழுது திடீர்னு பார்த்தா அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு பெண் இவருடைய கோட்டை பிடித்து கொண்டாளாம். பிடித்து கொண்டு இவர் பார்த்து, யூ ஹாவ் திஸ் பிளாக் ஸ்பிரிட் இன் மீ, இன் யூ, ஐ ஹாவ் த ஒயிட் ஸ்பிரிட் இன் மீ. And then she kind of laughed sarcastically, nervously, hey, like that. She would not let him go. கையை பிடித்துக்கொண்டு அப்படி சொல்லிட்டே இருக்கலாம் திருப்பி. உடனே இவர் பார்த்தோன்னே அந்த கண்களை பார்த்தோன்னே அவருக்கு தெரிந்தது. ஆவியானவர் சொன்னார், இவளுக்குள்ளாக ஒரு அசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி. உடனடியாக இவள் தன்னுடைய கையை வைத்து அந்த மகளுடைய தலையில கையை வைத்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று சொன்ன உடனே அந்த பிசாசு கிளம்பி சென்று எல்லாரும் அமைதியாக ஆயிட்டாங்க. என்ன இந்த அமெரிக்காவில் ஏதோ சத்தம் போட்டாருன்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா சுகம் வந்தது, அந்த மகளுக்குள்ளாக விடுதலை வந்தது. அதுதான் இன்றைக்கு ஆவியானவர் செய்கிற கிரியையின் காரியம். அதுதான் இன்றைக்கு பெந்தைக்கோஸ்து நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிற நாளிலே நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அபிஷேகம். நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை இது மற்றவங்க யாருக்கோ கொடுக்கப்படுகிறீங்க யோசிக்கலாம். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது சொன்ன காரியம் இதுதான், கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். எதற்காக ஆவி ஊற்றப்படுகிறது? நீங்கள் இந்த ஆவியானோட வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக, எங்கள் ஆவியானோட கிரியையிலே பெருகும்படியாக, எங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளை நிற்பதற்காக. அதற்காக விரும்பினவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையான வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டுக்கொள்கிறவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு இந்த ஆவியானவர் ஊற்றப்பட இருக்கிறார், நம்மோடு கூட ஊற்றப்பட இருக்கிறார். அப்போ இயேசு சொல்லிவிட்டார் எல்லா சீஷர்களை பார்த்து, இந்த ஆவியானவர் வரப்போகிறார், நீங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் சொல்லி 10 நாள் பின்பு நடந்து போய்விட்டது. எல்லாம் காத்திருக்கிறாங்க, எதை எதிர்பார்ப்பதுன்னு தெரியவில்லை. ஏதோ சொல்லுகிறார், ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்க என்பதாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. 120 பேர் கூடி வந்து விட்டார்கள். மேலரை கூடி இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆவியானவரை ஊற்றப்பட வேண்டும் என்பதாக ஜெபித்திருப்பார்கள். ஒருவேளை இந்த வல்லமை வேண்டும் என்று ஜெபித்திருப்பார்கள். என்னால் இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்கள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதற்காகத்தான் காத்திருந்திருப்பார்கள். அப்ப 10 நாட்களாக அதுக்கு தான் ஜெபித்திருப்பாங்க. ஆவியானவரை ஊற்றப்பட வேண்டும், இந்த வல்லமை ஊற்றப்பட வேண்டும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி 10 நாளாக ஜெபித்திருப்பார்கள் விடாமல். அந்த 10 நாள் முடிந்த பெந்தைக்கோஸ்து என்கிற நாள் வந்தவுடனே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பெரிய ஒரு சத்தம் உண்டாகி, இறைச்சல் உண்டாகி, அவள் இருந்த இடம் முழுமையாய் நிரப்பிற்று. அக்னிமயமாய் பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு அவள் எல்லா மேலும் அமர்ந்தது. எல்லாரும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு கர்த்தர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அதுதான் ஆவியானுடைய மகிமையின் அபிஷேகம். அந்த ஆவியார் இன்றைக்கு ஊற்றப்படுவாரா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபித்தால் ஊற்றப்படுவார். 10 நாட்கள் அவர் ஜெபித்தார்களே, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஜெபித்தார்களே. நம்ம விதண்டவாதம் பேசிக்கொண்டிருப்பதனால ஆவியார் ஊற்றப்படுவது இல்லை.
நாம் அவிசுவாசிகளாக இருந்தால் ஆவியானவர் ஊற்றப்படுவதில்லை. ஆவியானவர் வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும், விரும்பி வாஞ்சையோடு கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர் ஊற்றப்படுவார். 10 நாட்களாக ஜெபித்தார்கள், இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார். இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே எல்லாரும் வந்து சொல்றாங்க, இவெல்லாம் குடிச்சுட்டாங்கப்பா, எல்லாம் குடிவெறியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு எழும்பி நின்ற மத்தியிலே அவர் வல்லமையாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன காரியம் என்ன? யோவேல் தீர்க்கதரிசன வசனத்தை அவர் மேற்கோள் காட்டி அவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதுதான் பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை. யோவேல் தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து அவர் பேசி சொல்லுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற 3 வழிகளை அந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம பல காரியங்களை யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம இவளை குறித்து ஆழமாக நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் இது ஆவியானவர் நடத்துகிற விதம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அது சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் 3 காரியங்கள்: உங்கள் வாலிப தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், அதன் பின்பு தீர்க்க தரிசனம் சொல்லுகளாக மாறுவார்கள். இந்த 3 காரியங்கள் தான் கத்தை வெளிப்படுத்தி ஆவியானவர் நடத்துகிற விதங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்று கத்தை வைத்திருக்கிறார். மன்னிக்கவும். இப்ப இந்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? முதலாவதாக அவர் தரிசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறவர். 2வதாக அவர் சொப்பனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவர். 3வதாக ஆவியானவர் வெளிப்படுத்தி நம்முடைய இருதயத்திலே தீர்க்க தரிசனமாய் பேசுகிறவர். ஆக 3 விதங்களாய் ஆவியானோட வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில தரிசனங்கள் மூலமாக அவர் பேசுகிறவர். பரிசுத்த வேதாகமும் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. ஏதோ ஒரு அந்நிய காரியமாக நம்ம நினைக்க கூடாது. இது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை வரம் தான் இந்த தரிசனங்களின் வரம், சொப்பனங்களின் வரம். அதோடு கூட நமக்குள்ளாக வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு வரம். இந்த வரங்களை எல்லாம் அவர் தான் நமக்கு தருகிறார். இது ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே இது அதிகமாக செயல்பட ஆரம்பித்தது. எல்லாரும் அப்படியாக ஆவியான வரங்களை பெற்றுக்கொண்டார்கள், அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதை குறித்து இந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே நடத்தின விதங்களை குறித்து இந்த 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக தரிசனங்கள். நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 9 முதல் 12வது வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அனுபவத்தை நாம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கொர்நேலியு இருக்கிறார் வீட்டிலே. அவர் ரோம போர் சேவகர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனுக்கு பயந்தவர், தான தர்மங்களை செய்தவர், உபவாசித்து ஜெபிக்கிறவர். அவருடைய வாழ்க்கையில திடீரென்று கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். நீ போய் பேதுருவை அழைத்து வர சொல்லு, அவர் வந்து நீ சொல்ல வேண்டிய காரியம் சொல்லுவான் என்று சொல்லுகிறார். ஆனா பேதுரு உள்ளத்துல என்ன தெரியுமா? அவருக்கு இந்த மற்ற புறஜாதிகள் பற்றியில் போவதே பிடிக்காது. அவர் யூதராக இருந்தவர். அவர் எப்பொழுதும் யூத முறைமையிலே நடந்து கொண்டவர். இயேசு உயிரோடு இருந்த பொழுது என்ன சொன்னாரோ அதை மாத்திரம்தான் அறிந்து கொண்டிருந்தவர். இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் எல்லாம் இஸ்ரவேல் பட்டணங்களுக்குள்ளாக நீங்கள் போங்கள், மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக நீங்கள் இஸ்ரவேல் பட்டணம் எல்லாத்தையும் சுற்றி முடிக்க முடியாது, ஆகவே அங்கே மட்டும் நீங்கள் சென்றால் போதும் என்று இயேசு சொல்லி இருந்தார். அப்ப இயேசு விரும்பின காரியம் என்ன? முதலாவதாக இயேசுவின் ஊழிய நாட்களில் இஸ்ரவேல் தேசம் வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு சபை ஏற்படுத்தப்பட்ட பின்பு முழு புறஜாதிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்பின காரியம். ஆனா பேதுருக்கு அதை குறித்து தெளிவான ஒரு வெளிப்பாடு இல்லை. இன்னுமாக அவர் நினைத்துக்கொண்டு நான் யூதர்களை மாற்ற வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரோடு திரும்ப பண்ண வேண்டும் என்பதுதான் அவருக்கு தெரியும். ஆகவே புறஜாதிகள் மத்தியிலே செல்லவோ அவர் வீட்டுக்கு போவதோ அவர் யூதனுக்கு விளக்கமாக இருக்கிறபடிலாம் போவதற்காக அவர் விரும்பினது இல்லை. அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர வேண்டும். ஆகவே கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். என்ன நடக்கிறது? அந்த காலை வேளை 6வது மணி வேளையாக இருந்தது என்று வேதம் கற்றுத் தருகிறது. அவர் காலையில் எழும்பி ஜெபிப்பதற்காக அவர் மேல் மாடிக்கு ஏறி செல்லுகிறார். பேதுரு ஜெபிப்பதற்காக செல்லுகிறார். அதே சமயத்தில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப திடீரென்று பார்த்தா அவருக்கு தரிசனம் காணப்படுகிறது. அந்த தரிசனத்திலே வானத்தில் இருந்து ஒரு துப்பட்டியை போல ஒரு கூடு ஒன்று அவர் முன்பாக இறங்கி வைக்கப்படுகிறது. அதிலே பலவிதமான 4 கால் மிருகங்கள், விலங்குகள் எல்லாம் அதில் இருக்கிறது. பேதுருவை எழுந்துரு, அடித்து புசி என்கிற சத்தம் உண்டாக அவர் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்கிறார் பதிலாக, கர்த்தாவே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றும் என் வாய்க்குள்ளே போனது இல்லை, நான் யூதனா இருக்கிறவன் என்பதாக அவர் பதில் சொல்லுகிறார்.
மறுபடியுமாக அங்கு பதில் வருகிறது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம் என்று எண்ணாதிருப்பாயாக என்று ஒரு பதில் வருகிறது. மறுபடியுமாக இதே கேள்வி 3 முறை சம்பவித்த பின்பு எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ தரிசனம் முடிந்து விட்டது. இப்போ தரிசனம் என்று சொன்னால் என்ன? எங்கள் கண்கள் திறந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் காண்பிக்கிற ஆவிக்குரிய வெளிப்பாடு தான் தரிசனம். சில சமயங்களில் இருதயத்தில் ஒரு நிழல் போல ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில சமயங்களிலே கர்த்தர் வித்தியாசமான விதங்களை தரிசனத்தை நம்மோடு கூட பேசி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தரிசனத்தை தான் அவர் பேதுரு பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த தரிசனத்தை முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் தரிசனங்கள் முழுமையான உண்மையை நமக்கு சொல்லாது. இது ஏதோ ஒரு காட்சி போல காண்கிறது. எதற்காக இந்த காட்சி வந்தது என்று நீங்களே யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள். அந்த காட்சியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் தான் சாட்சி கொடுக்கணும். இப்ப பாருங்க, பேதுருக்கு தெரிந்து விட்டது ஏதோ கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக. ஆனால் அவருக்கு கொர்நேலியை பற்றி தெரியாது. அங்கே 3 பேர் வந்து கூப்பிட போறாங்க என்பது அவருக்கு தெரியாது. புறஜாதியாருக்கு போவதற்காக இது கொடுக்கப்பட்ட என்கின்ற அர்த்தம் அவருக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் கீழே வந்து 3 பேர் கதவை தட்டுகிறார்கள். அப்போ கர்த்தர் வேறு ஒரு அனுபவத்தை அவருக்கு தருகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது விசேஷமாக சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார் அவரை பார்த்து. 20வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன். அப்ப இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு கான்ஃபர்மேஷன், ஒரு திடமான ஒரு ஸ்திரமான வெளிப்பாடு. அப்ப தரிசனம் வந்தாயிற்று. அந்த தரிசனத்தை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம, ஆவியானவர் நடத்தப்படாம இருந்து தரிசனத்தை கொடுங்க கேட்கக்கூடாது. சொப்பனத்தை தாங்க கேட்கக்கூடாது. திடீர்னு ஒரு சொப்பனம் வந்துடும், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிற அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தவறான அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டு தவறான காரியங்கள் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தை தான் நம்ம முக்கியமாக நாட வேண்டும். இப்போ ஆவியானவர் பேசிவிட்டார், உள்ளத்தில் அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தான் அவளை அனுப்பினேன், நீ போ என்று சொல்லி. அதன் பின்பு பேதுருக்கு எல்லாமே புரிந்தது, கர்த்தர் அனுப்புகிறார் என்பதை குறித்து அவன் அப்படியாக எழுந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்கள். சில சமயங்களில் தரிசனத்தில் கர்த்தர் ஒரு மனிதர்களை அனுப்பலாம், அவர்கள் தூதர்களை அனுப்பலாம். அவர்கள் வந்து உங்களோடு பேசுவதாக நீங்கள் பார்க்கிற ஒரு அனுபவங்களை கர்த்தர் தரலாம். அனனியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. என்ன தரிசனம்? திடீரென்று தூதன் ஒருவன் தோன்றுகிறான். இப்ப அனனியா என்கிற சீஷன் இருக்கிறான், அவன் எருசலேமில் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. திடீரென்று அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. ஒரு தூதன் வந்து அவனோடு கூட பேசுகிறான், நீ எழுந்து போ என்று அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். தரிசனத்தை தருகிறவர் ஆவியானவர். அவர்தான் ஆவியானவர் தான் வந்து நம்மோடு கூட பேசி தரிசனத்தை தருகிறவர். இப்ப இந்த தூதன் வந்து அவனோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? நீ எழும்பி தெரு என்கிற தெருவுக்கு போய் நீ சவுல் என்கிற வாலிபனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று ஒரு வெளிப்பாட்டை இந்த ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறார். அதுதான் ஒரு தரிசனம். அப்ப நம்ம கண்கள் திறந்திருக்க நமக்கு முன்பாக உண்மையாக நடப்பதை போல நமக்கு என்று கொடுக்கப்படுகிற அனுபவம் தான் தரிசனம். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவருக்கு தெரிந்தது நான் போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரு கேள்விகளை கேட்கிறார். அவன் எல்லாரும் கட்டி கொண்டு போலாம் வந்திருக்கிறான், என்ன செய்வது என்று சொல்லி. இல்லை நீ போ என்று கர்த்தர் அதை திடப்படுத்தி அனுப்புகிறார். அதன் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொடுத்தார். அப்போ தேவனுடைய வழிகளை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டு ரகசியம், ஆவியானவர் வழி நடத்துகிற விதம் என்னென்னு சொன்னால் தரிசனங்கள். அப்போ இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு தரிசனங்களை தருவார். அதுவும் விசேஷமாக நாங்கள் இந்த கர்த்தருக்கு எதையாவது செய்யணும் என்று நினைத்தால் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக தரிசனங்கள் மூலமாக பேசி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அவர் சொல்லுகிறதை கேட்டு நீங்கள் செய்வதற்காக நடத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது தான் இந்த தேவ தரிசனம். இதான் சத்திய ஆவியானவர் நடத்துகிற முதலாவது அனுபவம். 2வது அனுபவம் அந்த வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். முதலாவது தரிசனங்கள், 2வது சொப்பனங்கள். சொப்பனங்களும் கூட ஆவியானவர் சொப்பனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறதுக்காக கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு என்று நம்ம சொல்லலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறான். அந்த சொப்பனத்தின் மூலமாகத்தான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு தெரிய வருகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றைக்கு ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று
நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போ கண்கள் மூடி இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு வெளிப்பாடு, அதுதான் சொப்பனம். தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், ஒன்று நம்ம கண்கள் திறந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிற காரியங்கள், மற்றொன்று கண்கள் மூடி இருக்க நம்ம நித்திரையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், அதுதான் சொப்பனம். இந்த சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்து பேசினார். முதலாவதாக கர்த்தர் யாக்கோபோடு கூட சொப்பனத்தில் தான் பேசினார். யாக்கோபு படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். அவர் சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அப்படிலாம் விழித்து நின்று இது வானத்துக்கு வாசல் என்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை வழிகளை வெளிப்படுத்துவதற்காக அந்த சொப்பனத்தை அவருக்கு கொடுத்தார். அதை பின்பு அதை குறித்து உறுதிப்பாட்டை அவருக்கு தந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு சொப்பனத்தை கற்றுக் கொடுத்தார். நீ எப்படியாக நீ அநேகர்கள் உண்மாவது வணங்குவார்கள் என்பதை குறித்து அவர் புரிந்து கொள்வதற்காக அவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். தானியேலுக்கு கர்த்தர் கடைசி காலங்களை குறித்து சொப்பனங்கள் மூலமாக பல காரியங்களை பேசி அவருக்கு வெளிப்படுத்தினார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார். இப்படியே பலருக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் சொப்பனங்கள் மூலமாக பேசி காரியங்களை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. யாரோ ஒரு சிலருக்கு அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை வழிகளை வெளிப்படுத்துவார். நீங்கள் படுக்கும் பொழுது நித்திரை செய்யும் பொழுது அதுக்காக டிவி பார்த்து கொண்டு இல்லை எல்லாம் உட்காந்து நீங்கள் ராத்திரி பார்த்தீங்கன்னா பாம்பர் ஷூட்டிங் தான் வருவாங்க கனவுல. அப்போ கர்த்தர் சொப்பனத்தில் பேசி தான் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது அவர்களோட பேச முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய மனதில் எல்லாம் உலகத்தை முழுமையாக நிரப்பி வச்சுக்கும் போது உங்களுடைய ஆவி செயலற்று போயிருக்கும். உங்களுடைய ஆத்மா தான் பேசி கொண்டு இருக்கும். உங்களுடைய ஆத்மா சொல்லும், நீ தான்ப்பா ஹீரோ, நீ தான் அந்த பாம்பரில் நீ கேப்டனாக இருக்கிற, நீ போ என்று தான் சொல்லும். அதுதான் உங்களுக்கு சொப்பனம் வரும். ஆனால் நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய இருதயத்தை அமரச் செய்து, கர்த்தாவே என்னோடு கூட இன்றைக்கு பேச வேண்டும், எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு பாரம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கிறது, என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து படுத்து பாருங்கள். உங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். கர்த்தர் தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இது ஆவியானோடு நடந்தால் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு யாராலும் இதை செய்துவிட முடியாது. ஒரு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு. அவர் கற்றுக்குள்ளே நடக்கிறவர் கிடையாது. அவருக்கு சொப்பத்தை பார்த்து பயந்துட்டார். காலையில் அது கத்தை தான் பேசினா கூட பயம் அவருக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த சொப்பனத்தையும் எனக்கு சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். யார் சொல்கிறீங்க கேட்ட உடனே அவருக்கு எல்லாரும் சொன்னாங்க, தேவனோடு நடக்கிறவர்கள் ஒழிய வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியாரோடு நடக்கிறவங்க மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு ஆவியில் நடக்கும் பொழுது இந்த சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் தெளிவாய் பேசி உங்களுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துவார், வாழ்க்கையை வெளிப்படுத்துவார். அதுதான் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ரெயின்ஹார்ட் பாங்கே என்கிற ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர், நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரெயின்ஹார்ட் பாங்கே தேடி பாருங்கள். நீங்கள் அவரை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. அவரை குறித்து நீங்கள் ஆப்பிரிக்க கண்டத்தின் பில்லி கிரஹாம் என்று வரை நீங்கள் சொல்லலாம். ஆப்பிரிக்க கண்டத்தை முழுமையாக அசைத்தவர் தன்னுடைய வாழ்நாளிலே. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய மூதாதை எல்லாம் வைக்கிங்காக அநேகரோட சண்டை சென்று ஒரு மிகுந்த வன்முறையில் இருந்தவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தாத்தா பெற்றுக்கொண்டு ஒரு அனுபவத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை மாறப்பட்டது. அதன் பின்பு ரெயின்ஹார்ட் பாங்கே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அவர் 7 வயதாக இருக்கும்போது 7 வயது 8 வயதாக இருக்கும்போது ஒரு சபையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பாவை பார்த்து சொன்னாராம், அப்பா நான் ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போக போகிறேன் என்று சொன்னாராம் 7 வயசில். அங்கே அப்பா சொன்னார், ஏண்டா படித்து முன்னுக்கு ஒரு வெளியே பாரு சொல்லி விட்டுட்டார். அவங்க அப்பா தரிசனத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வளர்ந்த பிறகு ஒரு நாளில் கர்த்தர் சொன்னார், இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போகுன்னு சொல்லிட்டாரு. அவர் மிஷினரியாக மாதிரி ஒரு மிஷினரி இயக்கத்தை தன்னை இணைத்து கொண்டு ஆப்பிரிக்காவில் லெசோத்தோ என்கிற ஒரு சிறிய ஒரு தேசத்துக்கு அவர் போனார். அங்கே தான் சென்று ஊழியத்தை செய்யலாம் பெரிய வாஞ்சியோடு போனார். போய் ஒரு மிஷினரி அப்புறம் என்ன செய்யணும், எட்ட மக்கள்கிட்ட போய் கூட்டத்துக்கு வாங்க கூப்பிடணும். அங்கே போய் 4 பேர் அங்கே போய் சொல்லி நீங்கள் வாங்க மீட்டிங் வாங்க, நீங்கள் மீட்டிங் வாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி பார்த்தா பாதி பேருக்கு இவர் சொல்கிறதே புரியலை. இவர் பார்த்தா அவன் பேர் என்ன, ரெயின்ஹார்ட் பாங்கேயா, பேர் கூட தெரிய மாட்டேங்குது, யாருக்கும் சொல்லக்கூட தெரியல. அது எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. யாருக்கும் ஒரு பேரை கூட சொல்ல முடியலை. கடைசி மீட்டிங் நடத்துவது நாள் வந்தது. எத்தனை பேர் இருந்தாங்க நினைக்கிறீங்க? 4 பேர் இருந்தாங்க. இவர் பெரிய கூட்டத்தை எதிர்பார்த்து பார்த்தா போகிற 4 பேர் இருக்கிறாங்க. அவருக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். ராத்திரியில் முழு கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசுவே உங்களுடைய வல்லமை எங்கே, உங்களுடைய வல்லமை எங்கே? நான் இங்கே வந்துட்டேன், மிஷினரியா நீ வர சொல்லி வந்துட்டேன். 4 பேர் வச்சு நான் என்ன செய்கிறது? உங்களுடைய வல்லமைகளை எப்பொழுது நான் பார்க்க போகிறேன் என்பதாக அவர் கதறி அழுது அவர் ஜெபித்தாராம். அன்றைக்கு ராத்திரியில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு.
அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அவர் முழு ஆப்பிரிக்க கண்டத்தையும் கர்த்தர் அந்த கனவுல கண்களுக்கு முன்பாக தரிசனத்தில் வைத்தார். அதில் சொல்லுகிறார், தரிசனத்தில் பார்த்தது லெசோத்தோ என்கிற தேசத்தை நான் பார்க்கவில்லை, சவுத் ஆப்பிரிக்காவை நான் பார்க்கவில்லை, உகாண்டாவை நான் பார்க்கவில்லை, கென்யாவை பார்க்கவில்லை, முழு ஆப்பிரிக்க கண்டத்தையும் கர்த்தர் அந்த தரிசனத்தில் எனக்கு இந்த கனவுல எனக்கு காண்பித்தார். அதை பார்க்கும் பொழுது திடீரென்று அந்த முழு ஆப்பிரிக்க கண்டம் முழுமையாக ரத்தம் ஆறாக ஓடுகிறதை கர்த்தர் காண்பித்தார். அவருடைய உள்ளத்தில் ஒரே ஒரு பயம், முதலாவதாக அவருக்கு நடுக்கம் வந்தது. ஏதோ பெரிய வன்முறை நடக்கப் போகிறது என்பதாக அவர் யோசித்துக் கொண்டார். ஆனால் அந்த கனவு முடியும் பொழுது பார்த்தால் அந்த இரத்த வெள்ளத்தினால் ஆப்பிரிக்கா முழுமையாக அது கழுவப்பட்டு துப்புரமாக தூய்மையாக மாறி பிரகாசிக்கிற ஒரு ஆப்பிரிக்க கண்டமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அவர் எழுந்து விட்டார். உடனடியாக எழுந்த உடனே கர்த்தர் சொன்ன காரியம் இதுதான், நான் உன்னை ஆப்பிரிக்காவுக்காக அழைத்தேன் என்று சொல்லி. அடுத்த நாள் காலையில் எழும்பி சென்று தன்னுடைய ஊழியத்தில் எல்லாரும் அழைத்து சொன்னார், கர்த்தர் ராத்திரியை நடுக்கூட பேசினார், சொப்பனத்தின் மூலமாக பேசினார், நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டும் என்று சொன்னாராம். ஆப்பிரிக்காவில் தான் இருக்கோம், லெசோத்தோவில் இருக்கிறோமே, அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். இல்லை லெசோத்தோவில் எனக்கு முழு ஆப்பிரிக்க தேசமும் கண்டமும் வேண்டும் என்பதாக அவர் சொன்னாராம். அவங்களாம் நம்ம பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனால் ஆவியான வெளிப்பாட்டின்படியாக செய்ததினாலே தன்னுடைய மிஷனரி பணியை ராஜினாமா செய்தார். கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்கிற ஒரு பெயரிலே அவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா CFAN.org இங்கே போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவருடைய ஊழியத்தின் செய்திகள் டேப் எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம். அவருடைய மனைவி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறார்கள். அந்த CFA என்கிற ஊழியத்தை ஆரம்பித்தார். பின்பு அவர் ஆப்பிரிக்காவில் தேசங்கள்லாம் சென்று ஒவ்வொரு தேசமாய் மக்களிடத்தில் பேச ஆரம்பித்தார். அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த ஊழியத்தை செய்வதற்காக நீ ஒரு பெரிய ஸ்டேடியம் ஒன்று நீ அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள, பதிவு செய்ய, ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள, ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள சொன்னாராம். இவர் சொன்னாரா, 4 பேர் வரமாட்டே நாங்கள் கூட்டத்துக்கு, ஸ்டேடியத்தை வச்சு என்ன பண்ணுறது என்று கேட்டான். இல்லை, நீ ஸ்டேடியத்தை நீ இப்போ ரிசர்வ் பண்ணி நான் பார்த்துக்கொள்வது கர்த்தர் சொன்னாராம். இதுதான் ஆவியானவர் வழி நடத்துகிற விதம். உள்ளத்தில் ஆவியானவர் பேசுகிறார். ஒரு ஸ்டேடியத்தை போய் பாரு, நீ 4 பேருக்காக பார்க்காத, ஒரு ஸ்டேடியத்தை போய் புக் பண்ணி கர்த்தர் சொன்னார். ஒரு ஸ்டேடியத்தை போய் ரிசர்வ் பண்ணிட்டாராம். கூட்டம் நடக்க வேண்டிய நாள் வந்தது. அவர் உள்ளே போய் பார்க்குற, அவர் உள்ளத்தில் பெரிய பயம். 2 பேர் இருப்பாங்களா, 4 பேர் இருப்பாங்களா, எத்தனை பேர் இருப்பாங்க, பயத்தோடு தான் உள்ளே போனாராம். பார்த்தா அந்த ஸ்டேடியத்தில், முழு ஸ்டேடியத்துலேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடம், 100 பேர் இருந்தாங்க. இவரும் உட்காந்து எத்தனை பேர் இருக்காங்க எண்ணி பார்த்துட்டு இருக்கிறாராம். ஆதாரம் நடந்துருக்குது, 10 பேர் இருக்காங்களா, 20 இருக்காங்களா, 10 தடவை எண்ணி பார்த்துட்டாராம். கண்டிப்பாக 100 பேர் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் 100 பேர் இருக்கிறாங்க என்று தன்னை தேற்றிக்கொண்டார். தேற்றிக்கொண்டு செய்தி கொடுக்குற நேரம் வந்தது. அது மேடையில் ஏறி அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தாராம். கிட்டத்தட்ட 5-10 நிமிஷங்கள் இருக்கும் பேசி கொண்டு இருக்கிறார். திடீரென்று யாரோ ஒரு உள்ளே எழும்பி இருக்கிறார். ஐ ஆம் ஹீல்ட், நான் குணமாகிவிட்டேன் என்று சொல்லி சத்தம் இடுகிறார். இவருக்கு முதல்ல புரியல. அவங்க மொழியில் ஏதோ சொல்கிறாங்க. இவர் என்ன சொன்னாங்க, என்னோட கூட்டத்துக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே என்று சொல்லி யோசித்தாராம். அப்போ அவர் இன்டர்பிரேஷன் இல்லை, அவருக்கு சுகமாயிடுச்சான் சொல்கிறாங்களாம். இவருக்கு இன்னும் புரியல. நான் பேசுகிறது நான் சுகத்தை பற்றி நான் பேசலையே, நான் ரட்சிப்பை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறேன், அவங்களுக்கு எப்படி சுகம் கிடைக்க முடியும் என்று தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாராம். 2 நிமிஷத்தில் இன்னும் ஒருவர் சத்தம் போடுவார், ஐ ஆம் ஹீல்ட் என்று சொல்லி அந்த முழு 100 பேரும் சுகமடைந்தார்கள். ஏன்? அந்த ஆவியார் அன்று முதல் அந்த ஊழியம் வித்தியாசமாய் மாறினது. எதற்காக இந்த ஆவியார் கொடுக்கப்படுகிறார்? பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. அதை விசுவாசித்து அதற்காக பற்றி கொண்டால் போதும். அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அப்படியே சொப்பனங்கள் மூலமாக பேசி இருக்கிறார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாவதாக இந்த சுவிசேஷத்தின் வல்லமை ஊழியங்களை ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது எனக்கு இந்தியா பயணத்துக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே சென்று பாளையங்கோட்டையில் ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஒரு சபையில் நான் செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே யாரும் எனக்கு தெரியாது. அங்கே செய்தி மட்டும் கொடுக்க சென்றிருந்தேன். செய்தி முடிந்த உடனே ஒருவர் என்னோடு பேசினார். பிரதர், உங்கள் செய்தியில் நீங்கள் தாங்க, நாங்கள் டிவியில் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன் என்று என்னோடு கூட சொன்னார். நான் சொன்னேன், டிவிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் ஏதோ ஒரு 15 மினிட்ஸ் இங்கிலீஷில் ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணுறோம், நாங்கள் தமிழில் டிவி பண்ணி இங்கே வந்து நாங்கள் எங்கே பண்ண முடியும்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னேன், இல்லை நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எனக்கு நீங்கள் டிவிடி மட்டும் அனுப்பினா போதும் என்று அவர் சொன்னார். அப்போல்லாம் டிவிடி தான் மெயில் பண்ணணும். அது நான் ஜெபித்து பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி திரும்பி வந்து விட்டோம். என் டீமில் எல்லாரும் கூப்பிட்டு சொன்னேன், நம்ம 40 நாட்கள் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் சொன்னேன். எல்லாரும் உபவாசம் வந்து ஜெபிங்கன்னு சொல்லி, எல்லாம் வீட்டில் இருந்து அவங்கவுங்க ஜெபிக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் கூடி மதியத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை ஜெபிப்போம். கிட்டத்தட்ட 36 நாட்கள் முடிந்து விட்டது. சரியாக அந்த நாளில் கர்த்தர் ஒரு கனவை எனக்கு காண்பித்தார். அந்த சொப்பனத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நாளில் நான் இந்திய தேசத்தில் நான் இருப்பதை நான் பார்க்கிறேன். அங்கே பெரிய திரக்கூட்டமான ஜனங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த கூட்டத்தில் அநேகர் அதுக்கு எதிராக வருகிறார்கள். எதற்காக நீ இந்த ஒரு மதம் மாற்ற வருகிறாய் என்பதாக அநேகர் என்னோடு கூட சண்டை போடுவதற்காக வருகிறார்கள். அப்போ என்னை ஒரு வீட்டில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். யாரும் என்னை தாக்கி விடக்கூடாது என்பதற்காக. என்னோட கனவுல கத்த சொல்கிறார், நீ எழும்பி நிற்பா, அவளோடு கூட பேசு என்று சொல்லி. நான் எழும்பி வந்து போராட்டத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், உங்களுடைய யாராவது ஒருவருக்கு உங்களுடைய கடவுள், உங்களுடைய தேவன் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது உண்டா என்று நான் கேட்ட ஒரே கேள்விதான் கேட்டது. எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கனவுலே ஒரு பெரிய ஒரு நிசப்தம், யாருமே பதில் சொல்லவில்லை. அதன் பின்பு ஒரு வயதான ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டியம்மா ஒருத்தருக்கு முன்னால் வந்தாங்க. அவங்க வந்து என்னோட கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், அப்போ ஏன் இவ்வளோ நாளாக எங்கள்கிட்ட அதை சொல்லலை என்று அவங்க கேட்டாங்க. அதோட கனவு முடிந்து போய்விட்டது. அதுதான் கத்தை நடத்துகிற விதம். இன்றைக்கு அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தில் கத்தை எவ்வளவோ கிருபைகளை கத்தை தந்தார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு இமெயில் எழுதினாங்க. நான் தற்கொலை செய்வதற்காக நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவங்க செய்தியை கேட்டேன், நான் கத்தரை ஏற்றுக்கொண்டேன், நான் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் என்று சொல்லி அவள் எழுதியிருந்தாங்க. எத்தனையோ பேர் வேதாகம புத்தகம் வேண்டும் என்று கேட்டு எழுதி வேதாகமத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் தேவன் வழி நடத்துகிற விதம். அவர் சொன்னால் போதும், நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம். ஆவியானவர் வழி நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். பல சமயங்களில் நாம் எதிர்பார்க்காத விதமாய் கத்தை நடத்துவார், அவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் கத்தை நடத்துகிற ஒரு காரியம். சரி, நமக்கு நேரமாகிவிட்டு நான் மூன்றாவது காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக கத்தை நடத்துகிற காரியம் என்ன? அது ஆவியார் நமக்குள்ளாக தருகிற ஒரு கத்தை நம்மோடு ஆவியோடு கூட சாட்சி கொடுத்து நம்மை உந்தி தள்ளுகிற ஒரு காரியம். அவர் தான் பேசி நமக்கு வெளிப்பாட்டை நமக்குள்ளாக தருகிறவர். ஆவியிலே நம்மோடு பேசுகிறவர். நம்ம மாம்சத்தை அமைதிப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆவியிலே கத்த பேசுகிறதை தெளிவாக நம்ம கேட்க முடியும். அப்பொழுதுதான் அந்த சத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 8:29 பிலிப்பு என்கிற ஒரு சீஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த பிலிப்பு பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சமாரியா முழுமையாக எல்லாரும் கத்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாம் அநேக சூனியக்காரர்கள் வந்து, மந்திரவாதிகள் வந்து தங்களுடைய மந்திர புத்தகங்களை சுட்டரிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை வல்லமையாக வெளிப்படுகிறது. அந்த சமயத்தில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை அனுப்புகிறார். ஒரு தூதன் வந்து அவரை பார்த்து, நீ எருசலேமுக்கு இருந்து எரியோக போகிற அந்த வனாந்தரத்தின் வழியாய் போ என்று அவரை சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்படியாக வனாந்தரத்துக்கு வெளியில போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிறார். உள்ளத்திலே ஒரு சத்தம். இந்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? இதோ ஒரு ரதம் வருகிறது, நீ ஓடி போய் அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொள் என்று சொல்லி, அதை சேர்ந்த பொழுது அந்த எத்தியோப்பிய தேசத்தானிய அந்த மனுஷனுக்கு இயேசுவின் அன்பை குறித்து பேசுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதன் மூலமாக இயேசுவின் அன்பின் சுவிசேஷம் ஒரு எத்தியோப்பியா தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை, அவர் கொடுக்கிற வழி நடத்துதல். இந்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மளுடைய வழிநடத்தில் தெளிவாய் நம்ம புரிந்து கொள்ளலாம். மூன்றே நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த ஆவியானவர் வரும் பொழுது எப்படி ஆவியானவர் அறிந்து கொள்ள முடியும்? அதில் முதலாவதாக பயம் இருக்காது. அது தேவாதி தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு திட நம்பிக்கையை அவர் தருவார். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் நாம் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல் அப்பா பிதாவை என்று புத்திர படத்தக்க புத்திர சுவிகாரத்தை ஆவியை பெற்றிருக்கிறோம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் தந்திருக்கிறார். ஆகவே நம்ம பயமில்லாதபடி கத்த வெளிப்பாட்டை தருவார். பயத்தை கொண்டு வர சாத்தான் தான் கொண்டு வருவான். இதை செய்யலாம், அவனுக்கு ஏதோ ஆயிடும் சொல்லி ஏதோ பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அப்படி சொல்லி பயத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது தான் பிசாசின் காரியம். ஆனால் அந்த பயமில்லாத தெளிந்த புத்தியோடு நமக்கு வருகிற முடிவு, அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற முடிவு. முதலாவதாக. இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக ஒரு நாளும் ஆவியான வெளிப்பாட்டை தருகிறது இல்லை. நம்ம சொல்லுகிற ஒரு காரியம் அது வார்த்தைக்கு புறம்பாக இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அதை நம்ப முடியாது. அது உங்களுடைய மாம்சத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு எண்ணமாகத்தான் இருக்க முடியும். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், சொப்பனம் காண்கிறவர்கள் இருந்தார்கள். எரேமியாவை பார்த்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். ஹே எரேமியாவே, எல்லாரும் பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்கப்பா, சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் சொப்பனம் கண்டேன் சொல்லி சொப்பனம் சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பொய் சொப்பனக்காரர் இருக்கிறார்கள், பொய்யான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசி சொல்லுகிறார். அப்ப சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு சொப்பனம் கண்டால் சொப்பனத்தை விவரிப்பானாக, ஒரு தரிசனம் கண்டால் தரிசனத்தை விவரிப்பானாக என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் வார்த்தைகளை பெற்றவனோ என்னுடைய வார்த்தைகளை உண்மையாய் அவன் சொல்லுவானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வசனம் மாத்திரம்தான் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறது. இந்த வசனத்தை சொன்னா போதும், யாரு சொப்பனம் கண்டாலும் தரிசனம் கண்டாலும் அது பிசாசுல வந்தாலும் அதை எல்லாம் கர்த்தர் அதமாக்கி போடுவார். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது பதருக்கு கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்பதாக கர்த்தர் எரேமியாவோடு கூட கர்த்தர் பேசினார். அப்ப இந்த வசனத்துக்கு மாறாக ஒரு காரியத்தை ஒரு சொப்பனம் மூலமாகவோ தரிசனம் மூலமாகவோ வெளிப்பாட்டை கொண்டு வந்தால் நீங்க நம்பாதிருங்கள். வேதம் கற்றுத்தருகிற காரியம் என்ன? அவன்
என்ன செய்கிறானா, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தான் தரித்துக் கொள்ளுகிறான். ஆகவே ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து சாட்சி கொடுத்தால் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானதாக இருக்காது. மூன்றாவதாக முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், அது தேவனை இயேசுவை மகிமைப்படுத்தும். அது இயேசுவை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன காரியம் இதுதான். சத்திய ஆவியாக வரும் பொழுது அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். வசனத்துக்கு விரோதமாக ஒன்றும் சொல்ல மாட்டார். மூன்றாவதாக அவர் என்னுடைய எடுத்து அறிவிப்பதினால என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் வந்து பேசினா இந்த மூன்றும் சரியா இருக்கணும். உங்களுக்குள்ள பயமா இருந்து பயந்து கொண்டு செய்வதாக இருக்கக்கூடாது, வசனத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, இயேசுவை மகிமைப்படுத்துகிறதால் இருக்கணும். அதுதான் ஆவியானவர் நடத்துகிற ஒரு விஷயம், ஒரு விதம். இந்த நாளிலே அந்த ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிற எல்லா எழுப்பி நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லா எழுப்பி நிற்கலாம். என்னுடைய சமூகத்தில் கர்த்தாவே இந்த நாளில் எனக்கு ஆவியானோட அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும், ஆவியாரோட அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். கர்த்தாவே ஆவியாரோட அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் ராஜா. இன்றைக்கு கர்த்தாவே இந்த அபிஷேகத்தை நான் விரும்புகிறேன், இந்த அபிஷேகத்தை நான் விரும்புகிறேன் ராஜா. என்னை கத்த விசேஷித்த அபிஷேகத்தை எனக்கு நீங்கள் தாருங்க ராஜா. கர்த்தர் கிருபையோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி தகவல் எல்லாம் ஜெபியுங்க. ராஜாதி ராஜாவை நான் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தாவே கர்த்தர் வல்லமையின் அபிஷேகம் மேலே ஊற்றப்பட வேண்டும் ராஜா. நீங்கள் சொன்னீங்க தகப்பனே, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னீங்க தகப்பனே. இந்த நாளில் என் மேலே ஆவியான ஊற்றப்பட வேண்டும் கர்த்தாவே. நான் விரும்பி வாஞ்சித்து நான் கேட்கிறேன் ராஜா. தகப்பனே, ஒரு பிதாவானவர் கர்த்தாவே தன்னுடைய அப்பத்தை கேட்கிற ஒரு குமாரனுக்கு கல்லை கொடுப்பதில்லை, அப்பா மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிறதில்லை. பொல்லாதவர்களாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் கற்றுத்தருகிறதே. இப்பொழுது கர்த்தாவே இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. என்னோட மேலே எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் எனக்கு தேவை. என் மேலே ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தின் அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தேவை. தரிசனங்களை சொப்பனங்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் எனக்கு தேவை. கர்த்தாவே ஆவியோட வெளிப்பாட்டின் வரங்கள் எனக்கு தேவை. கர்த்தாவே என்னோடு கூட பேசும், என்னை அபிஷேகம் ராஜா. கர்த்தாவே இறங்குவீராக ராஜா. அதில் எல்லாம் ஜெபிங்க, யாரும் நிறுத்த வேண்டாம். உண்மையாக ஜெபிக்க இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற எல்லாம் நீங்களே ஜெபித்துக் கொண்டு இருங்க. நீங்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அபிஷேகத்தை தருகிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாக வாஞ்சித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தை தருகிற நேரம் இது. ஆகவே கர்த்தாவே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஜெபியுங்க. கர்த்தாவே என்னை நிரப்பு ராஜா. தகப்பனே, எல்லாரும் நிரப்புவீராக, எல்லாரும் அபிஷேகிப்பீராக, எல்லாரும் அபிஷேகத்துக்கு கர்த்தாவே கிருபை வரங்களை தருவீராக. பெந்தெகோஸ்தே நாளின் அபிஷேக அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வார்களாக. புதிய வரங்களை தருவீராக. சிலருடைய உள்ளத்தில் இப்பொழுது கர்த்தர் புதிய வரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் இப்பொழுது கர்த்தர் ஒரு கிருபைகளை தந்து உங்களோடு கூட பேசி திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையை பழைய எல்லா கோழைத்தனமான பயங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அது ஆவியானவர் செய்கிற ஒரு கிரியை. ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து இப்பொழுது பேசும்படியாக, தன்னுடைய ஆவியானவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாக, தெரிந்து கொள்ளுகிற தெளிவை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்க. God bless you, God bless you, God bless you. எல்லா கரங்களை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு கேட்கிற எல்லாருக்கும் அவர் விசேஷித்த அனுபவத்தை தரப்போகிறார், அபிஷேகத்தை தரப்போகிறார். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்கள் இப்பொழுது கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு நீங்க தாருங்க ராஜா. தேவாதி தேவனே, அப்பா, அந்த 120 பேர் ஜெபித்த பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அல்லவா? இப்பொழுது கர்த்தாவே முழு வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தாவே கேட்கிற எல்லா மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக ராஜா. அப்ப மரித்து கிடக்கிறவருடைய உள்ளான ஆவி புதிதாய் எழும்புவதாக. கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிற அந்த ஆவியோட கிருபை இன்று முதல் உண்டாயிருப்பதாக. தரிசனங்களை சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்து இன்று முதல் பேசுவீராக. கர்த்தர் வழி நடத்துவீராக. நடக்க வேண்டிய வழிகளை விவரத்தை காண்பிப்பீராக ராஜா. தேவாதி தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தருவீராக. இன்று முதல் கொண்டு கர்த்தால் நித்திரை வித்தியாசமாக இருப்பதாக. தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் கர்த்தாவே நல்ல நித்திரை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அந்த சொப்பனத்தில் கர்த்தர் பேசுகிறதை கேட்டு வார்த்தைகளின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுவார்களாக. கூட்டாட்டம் பிடிக்கிற கண்களை உடையவர்கள் கர்த்தாவே இப்பொழுது கண்கள் திறக்கப்படுவதாக. தேவாதி தேவனை அவளோடு பேசி ஆவிக்குரிய புதிய விவேகத்தை, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை எல்லாருக்கும் தந்து மகிழ்ச்சியாக்குவீராக ராஜா. கர்த்தாதி கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.